நீ இப்படி இருக்கிறது நல்லது இல்லைப்பா, நீ இப்படி டென்ஷனாக இருக்கிறது நல்லது இல்லைப்பா, நீ இப்படி கோபமாக ரொம்ப இருக்காதப்பா. சரி, இதையே மனசில் வச்சு வச்சு வெந்து வெந்து நொந்து 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 நீ நூடுல்ஸ் ஆகாதப்பா, நீ விட்டுருப்பா. சரி பரவாயில்ல, அவன் தானே பேசிட்டான், இவன் தானே பேசிட்டான், நானே மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் அப்பா, நீ ஏன்ப்பா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் யோனாவை வந்து நிறைய டைம் ஆண்டவர் வந்து அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருந்தார். நான் நம்புறேன் உங்களுடைய கணவனார், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எடுக்கிற முயற்சியை விட கர்த்தர் உங்களுக்கு நிறைய பேருக்கு எடுக்கிறார். பாருங்க, சில கணவனார்களை அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையை மனைவி பேசியிருப்பாங்க, அவருக்கு காயமாயிருக்கும். சரி, எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் பாருங்க, அதை இல்லை, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். அந்த மூட் ஆஃப்லேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. சில மனைவி பாருங்க, என்ன துரோகமானாலும் நான் மன்னிச்சிருப்பேன், இந்த துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, இனி வந்து வாழலாம், ஆனால் நீ யாரோ நான் யாரோ, நான் முடியாது. யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைய நீங்கள் இப்படி டென்ஷனாக இப்படி மூட் ஆஃபாக நீங்கள் இருக்கிறத ஆண்டவர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் தயவு செய்து இந்த யோனாவை போல நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த யோனாவை போல நீங்க நோ சொல்லாதீங்க. இந்த யோனாவை போல இடம் கொடுக்காம விடாதீங்க. இப்போ போறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, இப்போ மூட் ஆஃப் ஆன உடனே அவனுக்கு என்ன வருது? ஹலோ, உங்களுக்கு மூட் ஆஃப் ஆன உடனே என்னங்க வரும்? சிஸ்டர் என்ன வரும்? பிரதர் உங்களுக்கு என்ன வரும்? மூட் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி மூட் ஆஃப் ஆகிற ஒரு 90% பேர் ஸ்ட்ரெயிட்டாக போய் யோனா மாதிரி எங்கேயாவது யாரும் பார்க்காத ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு படுத்து கொரட்டை விட்டு நிம்மதியா, நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு பெட்ஷீட்டை. இதே வேலையை தான் யார் பண்றா? இந்த யோனா கப்பலின் அடித்தட்டத்திற்கு போய் அங்க நல்ல நிம்மதியா, இங்க மேல கத்திட்டு கிடக்குறானுவா, எப்பா உயிரே போகுது. உடனே ஒருத்தன் வந்து தட்டி எழுப்பி, நாங்க எல்லாரும் இப்படி செத்து போறோமே, உனக்கு இல்லையா, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அவன் அத்தனை வருஷமா சேர்த்து வச்ச சொத்தை தூக்கி வெளியே போடுறான், வேண்டாம் அப்படின்னு. ஆனா இவன் ஜாலியா எழும்பி அப்படின்னு வந்து நின்றுட்டு, ஏன்பா உனக்கு செத்து போறோன்னு கவலையா? எனக்கு வாழ்க்கையே வேணாங்க, நான் வாழவே வேணான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், செத்து போறதுல எனக்கு என்ன கவலை, இருந்தா இருக்கட்டும் போனா. இப்படி சொல்றீங்களா நீங்க? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, சிஸ்டர் உங்களை மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க, பிரதர் உங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க, இப்போ உங்களுக்கு யோனா மாதிரி ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. இல்ல நீ இப்படி கோபமா இருக்காத, இப்படி நீ வருத்தமா இருக்காத, இப்படி நீ கசப்போட இருக்காத, நீ அதையே எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்ப, நீ அதுக்கு பின்னாடியே எத்தனை நாள் போவ, நீ வெளியே வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க வெளியே வந்த ஆண்டவர் அவ்வளவு உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க மேல வந்து யோனாவை மாதிரி என்ன சொல்றீங்க தெரியுமா? எனக்கு வாழ்க்கையே வேணாம் சார். அப்ப என்னது? போய் சேரணும், அவ்வளவுதான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் விட்டு போச்சு, என் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டியதுன்னு விட்டு போச்சு, என் கணவனாருக்காக செய்யணுன்றதை விட்டு போச்சு, என் மனைவிக்காக செய்யணுன்றதை விட்டு போச்சு, சம்பாதிக்கணுன்ற ஆசை என்னை விட்டு போயிருச்சு, சாதிக்கணுன்ற ஆசை என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு எதுவுமே இல்லை. இப்ப சாவு வந்தா கூட நான் என்ன பண்ணிடலாம், ஏன்னா எனக்கு அப்படி பண்ணிட்டான். இப்போ ஆண்டவர் வந்து திரும்பவும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறோமே, நீங்களும் கடவுளை நோக்கி கூப்பிடுனா, இவர் சர்வ வல்லமுடைய தேவனை ஆராதிக்கிறார், இவர் கூப்பிடல. அப்புறம் கடைசியில் சீட்டு போட்டா யார் பேர்ல விழுது? யோனாவின் பேர்ல விழுது. அப்ப கூட அவங்க சொல்றாங்க, சரிங்கயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல மட்டும் சொல்றாரு, நான் சர்வ வல்ல ஒரு இடத்துல இருந்து நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் அப்படிலாம் சொல்ற. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, சரிப்பா சுவாமி ஒருவேளை நம்ம அவரை சுவாமியை பார்த்து கூப்பிட்டா அவங்களுக்கு சுவாமி தான் தெரியும், இந்த மாதிரி நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னா அப்பவும் மனசே இறங்கல. சரி இனி நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா யோனா என்ன சொல்றான், என்னை தூக்கி, எந்த அளவிற்கு இருதயம் வந்து சோர்வுனால நிறைஞ்சிருக்கு பாருங்க, எந்த அளவிற்கு இருதயம் கடினமாயிடுச்சுக்கு பாருங்க. இத்தனைக்கும் இவனுக்கு அவங்க எந்த தீமையும் செய்யல, இவன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, இவங்களுடைய முன்னோருக்கு செஞ்ச ஒரு தீமைய மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு மூட் ஆஃப் ஆகி, சிஸ்டர் பிரதர்
நீங்கள் மூட் ஆஃப் ஆகிட்டு இருக்கீங்கல்ல விஷயம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் மாவாப்பா மூட் ஆஃப் ஆகிட்டு இருக்க, இது ஒரு விஷயமே கேட்கல. சத்தமாக சொல்லுங்க. உனக்கு நடந்திருக்கிறது 1%, உங்களுக்கு நடந்திருக்கிறது 1%. ஆனால் எனக்கு எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமாப்பா? எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு கடந்து போயிருப்பேன் தெரியுமாப்பா? ஆனால் நான் மூட் ஆஃப் ஆகலப்பா, நான் ஒன்றும் வெறுத்து போகலப்பா, நான் வேண்டான்னு நினைக்கலப்பா. ஆனால் இந்த சின்ன விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இவ்வளோ தூரம் மூட் ஆஃப் ஆகி என்ன பண்ணணும்னு கேட்டால் இருதய கடினம் பாருங்க, என்னை தூக்கி இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தடத்தில் பேசுறாரு. இந்த உபவாச ஜபத்தை நீங்க கலந்து கொள்றதுன்றது ஆண்டவருடைய பெரிய திட்டம், பெரிய திட்டம். இவ்வளவு சொல்லியும் நான் இப்படி வெளியே வரமாட்டேன்னு சொல்லியும், இந்த கசப்பை என்னிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டேன்னு சொல்லியும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லியும், ஆனால் ஆண்டவர் வந்து இவனை தூக்கி கடலில் போடும்போது அவன் ஒரு 2 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் வந்து விழுந்துட்டான் அப்படின்னா சாகிறதுக்கு வந்து மோஸ்ட்லி 2 மினிட்ஸ், அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்குள்ள அவனை காப்பாற்றலைன்னா மூச்சு திணறி செத்துருவான். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராமினாவாக இருக்கிற ஒரு மனுஷன். சாதாரணமான மனுஷன் எல்லாம் 1 நிமிஷத்துக்குள்ள மூக்கு அப்படி நம்ம வந்து மூச்சு எத்தனை நம்ம பிடிச்சிருப்போம், 1 2 3 4 5 அப்படின்னா சிலர் 60 செகண்ட் தான் பிடிச்சிக்க முடியும், சிலர் 120 செகண்ட்ஸ்க்கு மேலே நிறைய பேரால் பிடிக்க முடியாது. ஆனால் 2 நிமிஷத்தில் டெத் ஆகணும். ஆனால் அதுக்குள்ள ஆண்டவர், நான் நம்புகிறேன், இவன் விழவும் அந்த மீன் வாயை திறக்கவும் கர்த்தர் அழகா வச்சிருந்தாரு. அங்கேயும் அவனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கேட்கல. சிஸ்டர் உங்களை காப்பாத்தினார், சிஸ்டர் பிரதர் உங்களை காப்பாத்தினார். நீங்க கோபமாக தான் இருந்தீங்க, நீங்க எரிச்சலாக தான் இருந்தீங்க, நீங்க வேண்டான்னு தான் நினைச்சீங்க, நீங்க இனி தூக்கி போட்டுருவோம், இவனுக்கெல்லாம் சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா கூட ஆண்டவர் உங்களை விடல. கர்த்தர் உங்களை காப்பாற்றி, நீங்க எடுத்த எல்லா முடிவுகளையும் கர்த்தர் மாற்றி யோனாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவதற்காக நினைத்தார். அதுக்காக தான் இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்கள் யோனா மீனுடைய வயிற்றுல இருந்த உடனே இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை? எப்படி அது மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறதுன்றது என்ன சாதாரணமா? இங்க தொட்டா விழுவிழுன்னு இருக்குது, இங்க தொட்டா வித்தியாசமா இருக்குது. அதனால தான் சொல்றான் கடற்பாசி என்னை சூழ்ந்தது. அது வெறும் கடற்பாசி கிடையாது, எங்க கை வச்சானோ, நாக்கில் கை வச்சானோ, இல்லை தொண்டையில் கை வச்சானோ, இல்லை உள்ளுக்குள்ள மீன் ஜீரணமாகாமல் இருந்துச்சுல்ல அது மேலே கை வச்சானோ தெரியல. 3 நாள் நாத்தத்துக்குள்ள அதுவும் மீனுடைய வயிறு எவ்வளோ நாரும் நினச்சி பாருங்க. மீனே நமக்கு 3 நாள் ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்த நாத்தத்துக்குள்ளே போன உடனே இவனுக்கு உடனே மனம் திரும்புதலுக்கு வருது. ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு முழங்கால் படிக்கிறான் அங்கேயே. இப்போ அந்த மீன் எங்க கொண்டு பண்ணுது? சரி இவன் திருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு அதை ஆண்டவர் வந்து உங்களுக்கு மூட் ஆஃப் ரெடி பண்றதுக்கு யோனாவை மாதிரி ஒரு மீனை அனுப்புவார். அந்த மீன் நாத்தமா இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனையை அனுப்புவார். அந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், சரியில்லை அப்படின்னு ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்து கடைசியில் கொண்டு வந்து எங்க தான் விட்டுருச்சு மீன்? சொல்லுங்க. மறுபடியுமா? இவன் வந்து தர்ஷீசு தான் கொண்டு போய் விடுன்னு நினைச்சான், ஆனா அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? நினிவேக்கு கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக கொண்டு போய் விட்டுருச்சு. இறங்கி கடலில் ஒரு குளியல் போட்டு போர்டை பார்த்தா நினிவேன்னு இருக்குது. அப்பா சாமி எங்கடா தப்பிச்சு போனான். திரும்பியும் அவனுடைய மனசு என்ன பண்ணலைன்னா, இவ்வளவு கர்த்தர் செய்தும் அவனுடைய மூடு என்ன பண்ணலை, சரியாகல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க எடுக்க நீங்கள் சரியாகி விடுங்கள், நீங்கள் சரியாகி விடுங்கள், உடனே சரியாகி விடுங்கள். இப்போ இவன் சரியாகல, சரியாகாத உடனே இப்போ உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே அவர் என்ன பண்ண சொன்னாரு? பிரசங்கம். அதை 3 நாள் கூட பண்ணல, ஒரே நாள் பிரயாண தூரம் போய் வேற எந்த பிரசங்கத்தையும் பண்ணல. மன்னிப்பு கிண்ணிப்பு அதெல்லாம் கிடையாது. 3 நாளைக்குள்ள செத்திங்கடா, நீங்க முடிஞ்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு. அது ஒழுங்காவும் போல. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா பிரயாணம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன ஓடுது? எரிச்சல், அந்த மூட் ஆஃப், அப்படியே நான் திருந்த மாட்டேன் அப்படின்ற அப்படியே இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இந்த ஆமணக்கு செடிக்கும் அடிக்கிற காத்துக்கும் சொர்க்கமா இருக்கு அவனுக்கு.
இப்போ ஏற்கனவே 3 நாள் மீனின் வயிற்றுல தூங்கலை, அது ஒரு பிரயாணம். இப்போ இன்னொரு நாள் உபதேசத்தினால அதுவும் தூங்கலை. இவனுக்கு அந்த ஆமணக்கு செடியின் கீழே உட்காந்தா சொகுசா தூக்கம் வருது. சரி, நிம்மதியாக ஒரு வாரம் இங்கே எந்த டென்ஷனும் இல்லாமல் யாரையும் பார்க்காம செட்டில் ஆகான்னு நினச்சா, வேதம் சொல்லுது ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வேலையை ஆரம்பிச்சா நம்மளால நிற்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவாராமா. அவர் அடக்குவார். மனைவி அடக்கும் போது அடங்கல்ல, கணவன் அடங்கும் போது அடங்கல்ல, சூழ்நிலை வரும்போது அடங்கல்லன்னா அவரே கோபத்தை அடக்குவாராமா. இப்போ இவனுடைய கோபத்தை அவர் அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஆமணக்கு செடியிலே வேதம் சொல்லுது ஒரு பூச்சியை கட்டளையிட்டாரு. அவ்வளோதான். அது 24 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு பச்சை பசேன்னு இருந்த அந்த செடியை அப்படியே மொட்டை ஆக்கிருச்சு. இது வரைக்கும் அடிக்கிற வெயிலில் இவருக்கு சொகுசாக இருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயில் சுள்ளுன்னு அடித்த உடனே ஏற்கனவே இருந்த மூட் ஆஃப் இப்போ என்னவா இருக்குது? எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, என்னப்பா வேலை, என்ன நடக்குது? உடனே அங்கேயும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், ரொம்ப ஜாக்கிரதை. யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்றதுக்காக தான் நீங்கள் மூட் ஆஃப் ஆனீங்க. யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்றதுக்காக தான் இது எதையுமே செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க. அப்போ நீங்களே பேசினா நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது. உடனே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேற்றைக்கு முளைச்சி இன்னைக்கு உனக்கு பலன் கொடுக்கிற இந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீ ஒரு செடிக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு கிஃப்டுக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு வார்த்தைக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு பொருளுக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக பரிதபிக்கிற, நீ 10 ரூபா பணத்திற்காக பரிதபிக்கிற. ஆனால் நான் ஒரு ஆத்துமாவுக்காக பரிதபிக்கிறேன். அதற்கு பிறகு யோனாவை அந்த மூட் ஆஃப்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவர் எந்த முயற்சியும். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பார். உங்கள் விஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பார். யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் திட்டி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை கார்னர் பண்ணி இருக்கலாம். நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு உங்கள் மனசு உடஞ்சி அவங்க மேலே, தரிசனத்தின் மேலே இருக்கிற மனசை நீங்கள் விட்டுருக்கலாம். செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அந்த கோபத்திலிருந்து, அந்த எரிச்சலிருந்து, அந்த மூட் ஆஃப்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப தோற்று போய் என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் இப்படியே இருந்து செத்துறேன், நான் இப்படியே இருந்து மரிச்சிடுறேன், இவங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சோன்னா நடக்காது, வேண்டாம், என்னுடைய தாளந்துகளெல்லாம் வேற யாருக்காவது தூக்கி கொடுங்க, என்னுடையதெல்லாம் வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு வேண்டான்ற ஒரு முடிவுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பாரு. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற வரைக்கும் நீங்கள் மாறலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால், சரி நீ இப்படியே சொல்லுங்க, நீ இப்படியே இருந்துக்கோ. சிஸ்டர், எத்தனை நாள் உங்களுடைய கணவனாருக்கு, நீ எத்தனை நாள் உங்கள் கணவனாருடைய கோபம் மாறணுன்றது எத்தனை நாள் பிரயாசம் எடுப்பீங்க? எத்தனை நாள் மன்னிப்பு கேட்பீங்க? சிஸ்டர், பிரதர், உங்கள் மனைவி மாறணும், உங்கள் மனைவி சரியாகணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க? எத்தனை நாள் தட்டி கொடுப்பீங்க? எத்தனை நாள் இப்போ எழும்புப்பா அப்படின்னு எத்தனை நாள் சொல்லுவீங்க? உன் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு, உன் மேலே இருக்கிற தாளந்து பெருசுன்னு எத்தனை நாள் சொல்லுவீங்க? உங்கள் பிள்ளைகளை பார்த்து எத்தனை நாள் சொல்லுவீங்க? ஒரு பீரியட் வரைக்கும் தான், சூழ்நிலை வரைக்கும் தான், அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இனிவோம் அப்படியே இருக்கிறியா, சரி இருந்துக்கோ, செய்ய வேண்டாமா, விட்டுரு விட்டுரு விட்டுரு. எத்தனை நாள் உன்னை பின்னாடியே இது பண்ண முடியும்? எத்தனை நாள் உனக்கு பின்னாடியே நான் வர முடியும்? எத்தனை நாள் உன்னை ஸ்க்ரூ பண்ணி, உன்னை தட்டி கொடுத்து, உன்னை என்கரேஜ் பண்ணி எத்தனை நாள் இருக்க முடியும்? நீ மாறுற மாதிரி இல்லை. இன்றைக்கி ஆண்டவரும் இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறாரு, இல்லை உங்களை முயற்சி எடுக்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்த டைம் சோர்ந்து போகும்போதும், ஒவ்வொரு டைம் மனசு விடும்போதும்
நம்மளை பார்த்து பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஐ ஆம் சரண்டர், நான் இனி இன்னைக்கே மனம் திரும்புகிறேன், என்னுடைய மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் நான் பர்மிஷன் கொடுக்க. சத்தமாக சொல்லுங்கள், கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள் அப்பாவை பார்த்து. யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கைகளை உயர்த்தி, முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி சத்தமா. பிரதர், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு. சத்தத்தை உயர்த்தி, நீங்க தலைவன், நீங்க தலைவி சொல்லுங்க. முழு பலத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நினைக்கிறார். சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தகப்பனே எனக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் நீர் அல்லவா, இரக்கம் காமிக்கிற தேவன் நீர் அல்லவா. தூக்கி எடுங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, சோர்ந்து நான் போக மாட்டேன். ஹalleluya. சொல்ல அந்த மகிமை உங்கள் தலையின் மேல கடந்து வரட்டும். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலை எதையும் நான் பார்க்க மாட்டேன், உலகம் சொல்லுவதும் நான் கேட்க மாட்டேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் முன்னானவைகளை மறந்து 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 ஏற்கனவே நடந்ததை மறந்து, ஹalleluya, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை. ஓ ஹalleluya.